16 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்காக மாமன் படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஒரு ப்ரீ ரிலீஸ் இந்த ஈவெண்ட்டை திருப்பூரில் பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ அது நம்ம திருப்பூர் சுப்பிரமணியனுடைய தலைமையில் எங்கள் நிப்ட் டி காலேஜ் உறுப்பினர்கள் ராஜா சண்முகம் சார், மோகன் சார், ஸோ இவங்க அற்புதமாக ஒரு இந்த காலேஜில் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டு ரொம்ப சிறப்பாக போச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நானும் திருப்பூர் இங்கே வேலை செஞ்சதுனால எனக்கு இன்னும் ரொம்ப கனெக்ட் ஆச்சு பர்சனலாகவும். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த ராசி சண்முகங்க நம்ம தமிழ்நாடு தேட்டருக்கு டோட்டலாக அவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களும் இங்கே இருந்ததில்ல, ஐசு இவங்களும் வந்திருக்காங்க. ஸோ ஹீரோயின் அங்கே வந்து எல்லாருமே நின்று இந்த ஈவெண்ட்டை இவ்வளோ சிறப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் ஓப்பனிங் அன்னைக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. அது காரணம் உழைப்பு, நம்பிக்கை. கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா நம்ம எந்த இடத்துக்கு நம்ம போகிறோமோ அதுக்காக நம்ம உண்மையாக இருந்து உழைச்சோம்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு கிடைக்குன்றது நான் நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு தமிழ் இந்த மக்களும் தமிழ் சினிமாவும் என்னை நல்ல இடத்துல வச்சிருக்காங்க. கதை ஆசிரியர் நம்ம வாழ்க்கைறாங்க. நீங்க படம் பார்த்தீங்கன்னு தெரியும். நம்ம வாழ்க்கையை நான் அப்படியே அங்க எல்லா வாழ்க்கையில இருக்கிற எடுத்து அப்படி தொகுத்து கொடுத்திருக்க இயக்குனர்கிட்ட பிரசாந்த் பாண்டராஜ் மிக சிறப்பா அந்த படத்தை அற்புதமா இயக்கியிருக்காரு. நம்ம கதையை கொடுத்த விட அவர் இன்னும் ரொம்ப சிறப்பாக இது ஒரு படம் ஆக்கியிருக்காரு. ஸோ இந்த நேரத்துல அன்பு தம்பி இயக்குனர் பிரசாந்த் பாண்டராஜுக்கும் குமார் அண்ணனுக்கும் தயாரிப்பாளருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம படத்தை வாங்கியிருக்க அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி, சிறந்த அண்ணனுக்கும். இந்த படத்தை வெளியிடுற ரெட் ஜெயினுக்கும் நம்ம அந்த நன்றி. இந்த படத்தை சேட்டலைட் ஒரு மொபைலில் வாங்கியிருக்க ஜி திரை அவங்களுக்கும் அந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். உண்மை உழைப்பினாரு, நாணயஸ்தன், நாணயமான ஆளு. அதனால மாமன் படம் நமக்கு எல்லாருக்குமே தெரியற எமோஷன்னா ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஸ், அதுக்குள்ள வர சின்ன சின்ன சண்டை. ஆனா அவ்வளவு அன்பு இருக்கும் இல்லையா? அவ்வளவு நம்ம ஃபேமிலினா நம்ம என்ன வேணாலும் பண்ணுவேன் ஃபேமிலிக்காக. அந்த மாதிரி ஒரு கதை இது. நீங்க தியேட்டருக்கு வந்தேன்னா உங்களுக்கு உங்க ஃபேமிலிய ஞாபகம் தான் வரும். ஸ்கிரீன்ல நம்மள எல்லாருமே பாப்பீங்க, ஆனா மனசுல அவர் தான் இருக்கும். எனக்கு ரொம்ப ஆனரா இருக்கு, பெருமையா இருக்கு படத்தோட பார்த்ததுனால. ரொம்ப சந்தோஷம். திருப்பூர் வந்து மக்களை டைரக்டா தியேட்டருக்கு இன்வைட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம். பேசிக் ஸ்டேஜுக்கு படம் பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா நானும் இப்போ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் நல்லா ஆக்ட் பண்றதுக்கு. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு சொல்லுங்க. ஆனா இப்ப வந்து அதே பாணியில வந்து இப்போ விஜய் வந்து இப்போ அரசியல் வந்து நீங்களும் இப்போ வந்து ஒரு அணிகுண்டு அடிச்ச மாதிரி உங்களோட வளர்ச்சி எல்லாருக்குமே ஒரு ஷார்ட் டைம்ல பெரிய பூமா. இப்படி பாக்குறப்போ இது வரும் சட்டமன்ற தேர்தல் 26ல ஃபர்ஸ்ட் ஷார்ட் டைம்ல யாருக்காக ஒருவேளை விஜய்க்காக இருக்குமா? அவர் உங்க துறை சார்ந்தவங்க அவருக்கு இருக்குமா? ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஷார்ட் டைம் கிடையாதுங்க. 93ல லைஃப் ஆரம்பிச்சு, 97ல லைஃப் ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் இருந்துக்குங்க. வெளியில வர்ற செடி வரேன் நான் தரைக்கு கீழே இருந்து நான் வந்து அப்படி வந்தவனே. அதனால வந்து இந்த இது வந்து நான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன இறைவன் ஆசீர்வாதத்தால மக்களோட ஆசீர்வாதத்தால எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணுமோ அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த இடத்துல இருக்கேன். இன்னும் எவ்வளோ இருக்குன்னு. அதனால எனக்கு இந்த சினிமா பயணம் தானே நான் எதிர்பார்த்திருக்கேன் அதிகமா. கண்டிப்பா இங்க நல்லது பண்ண எல்லாத்துக்கும் இருக்கிறவங்களுக்கும் சரி வரப்போறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க வரீங்களா? நாங்க சப்போர்ட் பண்றவங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு இருந்தா எப்படின்னு தெரியாதுங்க. இன்னைக்கு பேப்பர் நாளைக்கு இருந்து எப்படின்னு தெரியாது. நாளைக்கு உங்க ப்ரோக்ராம் என்னங்க சும்மா சொல்லுங்க. ஓகே. அந்த மாதிரி எனக்கு நிறைய அவருக்கு இருக்குங்க.